வணக்கம் இந்தியா. தேசிய பங்கு தஞ்சை 3 நாட்களினுடைய வீழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் மீட்டெடுத்து 161 புள்ளிகள் அதிகரித்து 25,318.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1927, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 548. மெயினாக இன்னைக்கு இந்தியன் ஈக்விட்டிஸ் ஒரு ஹையராக முடிவடைந்ததற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான ஒரு குளோபல் கியூஸ், மெயினாக அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு ஈஸ் ஆகிருக்கிறது இன்வெஸ்டர்ஸ்னுடைய சென்டிமெண்ட்டை லிஃப்ட் பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தோம். அதுமாரி பையிங் இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் யூரோப்பியன் மேலே அந்த இம்போஸ் பண்ண மாட்டான் டேரிஃபை பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபியூச்சர் டீல் வித் இந்த நாட்டோ கிரீன்லாண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ரெண்டாவது அவருடைய கமெண்ட், அதாவது கிரேட் ட்ரேட் டீல் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா, இது நம்மளுடைய மூடை டலால் ஸ்டேட்டுக்கு ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக்டரை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னா மீடியா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஃபார்மா இன்னைக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. மறுபுறம் ரியாலிட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறை அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ், பிஇஎல், அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட் அண்ட் டாடா ஸ்டீல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் பார்த்தோன்னா எட்டர்னல், எஸ்பிஐ லைஃப், டைட்டன், ஏஷியர் மோட்டார், மேக்ஸ் ஹெல்த் கேர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா மிட் கேப் ஒரு கெயின்டு பை 1.34%, ஸ்மால் கேப்பும் 0.76% ஏறி இருக்கு. ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்ஷன் அக்ராஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கவுண்டரை பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் ஆன் த பாசிட்டிவ் வியூஸ், அதுபோல் பிரெத்தும் பாசிட்டிவ் பையிங்கில் மாறி இருப்பதை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மறுபுறம் தங்கம் பார்த்தோன்னா 1254 ரூபாய் குறைந்து இன்னைக்கு வெரி வாலட்டைல் 4500 5000 இறங்கினது. திருப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு மேல் ரெக்கவர் ஆகிருக்கு. 1,51,608. வெள்ளி 8,951 ரூபாய் குறைந்து 3,09,541. குரூடாயில் 82 ரூபாய் குறைந்து 5,487 மணிகிறது. அதுபோல் காப்பரும் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிஎல்எஃப், தென் டெக் மஹேந்திரா, ஒப்ராய், ரியாலிட்டி இது மூன்றிலையும் நடந்திருக்கிறது. அப்புறம் ஆக்சிஸ் கேபிட்டல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஆஸ்ட்ரால், கல்யாண் ஜுவல்லர், ஐஆர்சிடிசி இது மூன்றும் பிப்ரவரி மாதத்திலிருந்து மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸிலிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். அதனுடைய இம்பேக்டும் இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது என்று சொல்லலாம். அப்புறம் நம்முடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. டவுன் பை 3.12%, 13.35 இருக்கிறது. ஸோ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டம் இந்த பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் 2026 ஒரு கண்ணோட்டம், அதாவது கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன். ஸோ அதற்கு இந்த கேப்பெக்ஸும் உறுதுணையாக இருக்கக்கூடும். அதனால் பெட்டர் கேப்ஸும் வந்ததுன்னு வச்சுங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்துடன் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்க இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி 1.25 lakhs வரலையும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் த எக்ஸம்ஷன் லிமிட் அதை இன்னும் கூட எதிர்பார்க்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கனாக்க கவர்மெண்ட் பாரோயிங்ஸை குறைக்க முடியும். அது குறைச்சதுன்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டும் குறையும். அப்படிங்கிறதுனால டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் முடுக்கிவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா புஷ் ஆன் இன்ஃப்ரா. ஸோ இது என்னென்னா 10 to 12% இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஜாப் கிரியேஷன், மோர் ஜாப் கிரியேட் பண்ணி அந்த நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான்
இந்த 5 முக்கிய காரணிகளை வைத்து பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது வெளிவந்துள்ளது. இது சரியா தவறா என்பதை நாம் பட்ஜெட்டில் பார்த்துக்கலாம். அடுத்தது, இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா நேற்றைய போலேயே 1.0 lakh crore வால்யூம் நடந்திருக்குங்க. இதுமாரி பேங்க் நிஃப்டியும் எபோவ் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு வேல்யூக்கு நடந்திருக்கு. ஸோ மொத்தமாக வால்யூமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டில் ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட்டு ஹையர் லெவல்லையும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை 25,358.45 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் லெவலுங்க. இந்த லெவலை மார்க்கெட் கிராஸ் பண்ணி நின்றுதுன்னு வச்சுங்களேன், பயங்கர ஷார்ட் கவரிங் வரும். அதிலிருந்து ஒரு 300 to 500 புள்ளிகள் வரை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 25,201.80. ஸ்டில் இந்த 25,000ங்கிறது அந்த த்ரெட் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் நிறைய இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் வர வேண்டும். நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் ஏறக்கூடும். நாளை தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.